பயங்கர ஒரு கிளைமேட் சேஞ்ச்னால நல்ல ஒரு பாடி பெயின் இருக்குது. ஸோ இப்போ இது கிளைமேட் சேஞ்சினால நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இது போல் டேப்லெட் போகிறத விட்டுட்டு ஸோ நம்மளோட சாப்பாட்டு மூலமாகவே நம்மளோட இந்த உடம்புல ஏற்படுற குறைகளை போக்கலாம். அதுக்கு சிம்பிளாக நான் ஒரு குழம்பு ட்ரை பண்ண போகிறேன். நம்மளுடைய குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சோண்டு பூண்டு எடுத்துக்கணும். இதை கொஞ்சம் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் எடுத்து வச்சுக்கணும். அது நம்ம எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி தான். இதை மட்டும்தான் நமக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். வேறு எதுவுமே கிடையாது. இல்லை ஒரே ஒரு தக்காளி கூட போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ இப்போ இது மூணுமே நம்ம எடுத்து வச்சுட்டு இதை தோல் நல்லா உரித்து வச்சுக்கணும். இப்போ இந்த பூண்டு எப்படி தோல் உரிக்கிறது அப்படின்னா, கொஞ்சம் தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா, ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக தோல் உரிஞ்சிடும். ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா இதுதான். இது என்னென்னா நம்ம போடக்கூடிய முக்கியமான ஒரு பொடி. இது என்னென்னா கொத்தமல்லி தூள் மிளகாத்தூளும் கலந்த ஒரு பொடி நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம அதை தான் நம்மளோட இந்த குழம்புல சேர்க்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சட்டி வச்சுட்டு அதை நல்ல கொதி வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். நல்ல நம்ம பொதுவாகவே குழம்பு வைக்கிறதுக்குன்னு ஒரு சட்டி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுங்க. அது நல்லெண்ணெய் கூட இருக்கலாம், அல்லது நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம். நான் இப்போ இதில் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதற்கப்புறமா நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த எண்ணெய் நல்லா கொதி வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா அதில் என்னென்ன போடணும் அப்படின்னா, நம்ம ஒரு தாளிப்புக்காக ஒரு வடகம் வாங்கி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை நம்ம வீட்டில் கூட ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ நம்ம சில பேர் வீட்டில் பண்ணுவாங்க, சில பேர் வீட்டில் கடையில் வாங்குவாங்க. ஸோ அதை கொஞ்சம் இதில் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வரணும். அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதை பாருங்கள், நல்லா வெடிச்சிட்டு இருக்குது. இது நல்லா பொரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை ஒரு கரண்டி வச்சு கூடவும் கலரலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுக்கிற இன்னொரு இன்க்ரீடியன்ஸான பூண்டை போடணும். பூண்டை போட்டு நல்லாவே வதக்கணும். அதுவும் நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வேகணும். நம்ம அதை குழம்பு வைக்கும் போது தான் வேகணும் கிடையாது, இப்படி வதக்கும் போதே நல்லா வேகணும். நல்லா வெந்த பிறகு நல்லா வேகிறதுக்காக நல்லா வதக்கி விடணும். அதுக்கடுத்து இது நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணணும். தக்காளியும் போட்டு நல்லா வதங்கணும். அதுவுமே நல்லா வதங்கணும். இதில் முக்கியமானது என்னென்னா, நம்ம போட்டிருக்க எல்லா பொருட்களுமே நல்லா வதக்கணும். சும்மா இந்த வெறுமனே அந்த சாம்பார் வைக்கும் போது போடும்போது போடக்கூடாது. ஸோ அதை நல்லா வதக்கணும். இல்லை இதுதான் முக்கியமானதே. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கடுத்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இது நல்லா வதங்கியிருக்கா, இப்போ அதில் போட்டிருக்க இந்த வடகம், இந்த பூண்டு, தக்காளி எல்லாமே நல்லா வதங்கின பிறகு அதுக்கடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை கொஞ்ச நேரம் வேக விடலாம். வேக வச்சுட்டு அதுக்கு அடுத்தது இதில் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸை நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காவை போடலாம். அதுவும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு வேக வைக்கணும். இதுவும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஒரு சொம்பளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ இப்போ அது என்ன அப்படின்னாக்கா, அது நம்ம இப்போ ஒரு நல்லா வேக வச்சுட்டு நல்லதாக வேக வச்ச பிறகு தான் தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றக்கூடாது. அது நல்லா வதக்கிட்டு நல்லா வேகணும். அப்படியே அந்த எண்ணெயிலே வேகணும். நல்லா வெந்துட்டுருக்குங்களா. ஸோ இப்போ எதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது நல்லா வெந்தது போலவே தெரியுது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அப்படி வேகலை அப்படின்னாக்கா நல்லா இதை கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நல்லா வெந்துறது போல் தெரியுது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு சொம்பளவு தண்ணி ஊற்றலாம். நம்ம இதை இந்த அளவு நான் அதில் ஒரு சொம்பளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். ஸோ இப்போ இதில் இந்த அளவு போதும். இல்லை தண்ணி ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும், அவ்வளோதான். இது நல்லா தண்ணி நல்லா ஊற்றின பிறகு அது கொஞ்சோண்டு கொதி வந்த பிறகு அதுக்கு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மிளகாத்தூள் கிடையாது, மல்லித்தூள். இதில் முக்கியமாக மல்லித்தூள் தான் அதிகமாக இருக்கணும், மிளகாத்தூள் கொஞ்சமாக இருக்கணும். இப்போ அந்த மல்லித்தூள் பொடியை வந்து கொஞ்சம் நிறையவே போடலாம். இது வந்து இதில் முக்கியமாக மல்லித்தூள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம போட்டுட்டு அதில் 3 ஸ்பூன் போடுங்க, இல்லைன்னா அதை தாண்டி கூடவும் போடலாம். இதை தான் இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். அதுக்கடுத்து உப்பு போடணும். அதுக்கடுத்து உப்பு போட்ட பிறகு நல்லா கலக்குங்க. இதை வந்து ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. இது போல் ஒரு தட்டு போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கடுத்தது இது கொஞ்சம் வெந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா, இது நல்ல ஒரு மணமாகவே இருக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து வர நல்ல வாசனை அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ இதை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுனால வயிற்றில் நிறைய பேருக்கு நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க இல்லையா,
அதெல்லாம் நிறைய வயிறு புண்ணு இருக்கும். அதெல்லாம் வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இல்லை முக்கியமாக இதை சாப்பிடும்போது கிளைமேட் சேஞ்சினால் வர்ற பாடி பெயின் அப்படிங்கிற உடம்பு வலி, கை கால் வலி இதெல்லாம் வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு இயற்கையான நிவாரணம் கூட சொல்லலாம். இது வந்து நம்ம நல்ல ஒரு மெடிசன் கூட சொல்லலாம். நமக்கு அந்த மழை காலத்துலேயோ இல்லை குளிர்காலத்துலேயோ கை கால் வலி வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா இது போல் பொருட்கள் நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு சத்துக்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உடலில் வர வியாதியை கூட வராமல் தவிர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இது போல் உணவுகளை நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்க்கும் போது நமக்கு எந்த ஒரு நோயும் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். முக்கியமாக இந்த கொத்தமல்லியில் இருக்கிற சில பொருட்கள் சர்க்கரை நோய் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. அதே போல் சர்க்கரை நோய் வந்தாலும் நம்மளை பாதுகாக்குது. இது போல் குழம்புலாம் நம்ம அடிக்கடி ட்ரை பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் seeing this video. Thank you.